வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் ரவா, 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரோஸ்டட் ரவா சேர்த்துருக்கேன், நார்மல் ரவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப் வெங்காயம், 1/2 கப் துருவின கேரட், 3 டேபிள் ஸ்பூன் குடமிளகா நறுக்குனது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு திருவிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பில் தவா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நார்மல் தோசை தவாலையும் இதை செய்யலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது நீங்கள் ஒரு கார சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.